ரிலேட்டிவா? ஆஃப் கோர்ஸ். பேர் ஆண்டியப்பனா இருக்கும். நியூமராலஜி பார்த்து மாத்தி இருப்பான். ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படி தான் சுத்தி திரானுங்க. உலக நாடுகளோட குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இம்சே குட் மார்னிங் லேட்டா வந்த உனக்கு இல்லடா எனக்கு. நான் சொன்னது அவங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. ஸ்டாப் இட். டியர் ஸ்டூடண்ட்ஸ். டியர் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம். சார் சாரி சார். ஃபர்ஸ்ட் டே செக்கிங்னு நினைச்சேன். நீங்களே சொல்லுங்க சார். கரெக்ட். டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஒரு குட் நியூஸ். நம்ம காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல கதை, கவிதை, இசை, நடனம் போன்ற அற்புதமான ப்ரோக்ராம்லாம் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க அவங்க பேரை கொடுக்கலாம். சார். எஸ். எங்கள் பெற்றோர்கள் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, மாத வட்டி, ஏன் வட்டிக்கு வட்டி ஓடும் சேட்டு பசங்களின் கோரப்பிடியிலே சிக்கி ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் வாங்கி கொடுத்து படித்து வா மகனே படித்து வா என்று பாசத்தோடு ஃபாஸ்ட் ஃபுட் கொடுத்து அனுப்பினால் நீங்கள் கல்லூரியில் பாட்டு பாடு ஆட்டமாடு என்று சொல்லி ஒரு டிவி காம்பேரராக்க முயற்சி செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இவன் ரொம்ப நல்லா பேசுறானே. இவனை பேசாம பேச்சு போட்டு கலந்து சொல்லாம இல்ல? டேய், நீ எப்படி கிளாஸ்க்கு வந்த? உனக்கு யார் சீட்டு கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். நீயா? என் கையெழுத்து? பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து. அந்த 3 முட்டையும் நான் தான் போட்டேன். டேய், நீ எல்லா விஷயத்தையும் தலையிட்டு இருக்க. உன்ன என்ன? அவன் கொடுத்த 10,000த்துல 5,000 ரூபாய்க்கு வாங்கினது அந்த மோதிரம். டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஆர்வம் உள்ளவங்க ஆபீஸ்ல வந்து பேர் கொடுங்க. நான் வரட்டுமா? அண்ணே, அவன் தான் மாப்ள, நம்மளை அடிக்கிறதுக்கு கும்பமேளாவுக்கு போன யானை மாதிரி ஒருத்தனை தள்ளிட்டு வந்திருக்கானுங்க. வா ஓடிடுவோம். மாமா, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வெயிட் பண்ணு. போய் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ரேஸ் பண்ணிட்டே இரு. ஓகே மாப்ள. இவனை அடிக்கிறதுக்கு நானா? தம்பி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சைலண்டா போயிட. சொல்லலனா பாத்தியாடா, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றேன். அடிச்சு ஆப் பாயில் ஆயிடுவேன். சாரி கேளுடா. கேக்கலனா பாத்தியா? சாரி சொல்றா. சொல்ல மாட்டேன். ஏய், சொல்லுடா. காட்டி ஃபிளிப் காட்டிடா பண்ணாடா. யாரா பண்ணாடா? வெத்து தம்பி தம்பி வேணா வேணா வேணா. ஏன் மாடி சூடாகாது. காபி கூட ஆத்தினா குடிப்பேன்.
பேசிக்கலா ஸ்டூடெண்ட், ஆனா வெளியில ரவுடியா தெரியற. நான் பேசிக்கலா ரவுடி, ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் இதை ரிப்பீட் பண்ண முடிச்சிருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, என்னால தான் உங்களுக்கு இவ்வளோ. சாரிலாம் இருக்கட்டும், ஒரு 500 ரூபா கொடுங்க. எதுக்கு? இல்ல இந்த சைலன்சர் மேட்ரு எங்க அப்பா சவுண்ட் பார்ட்டிக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும், அதான். ஓ, தேங்க்யூ. ராமாயமா புள்ள வந்துட்டான் போல் இருக்கு, போய் சுடு தண்ணி எடுத்து வைங்க. சரிம்மா. என்னப்பா என்னோட ஃபேவரட் சட்டை இது. சர்ஃப் ஏரியால எது போட்டு துவைப்பலாம் எனக்கு தெரியாது. சும்மா நீட்டா சூப்பரா கிளீனா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு உப்புமா கிண்டி வை, முந்திரி பருப்பு போட்டு. சரிப்பா பண்ணிடுறேன் போ. ஏய் நில்லு. என்ன இது என்ன சட்டையெல்லாம் அழுக்கு? அது குரு இல்லக்கா, அது வந்து அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம புள்ள மெக்கானிக் ஷெட்ல பார்ட் டைம் ஜாபா வேலை பார்க்கறான், அப்படித்தானே? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? எப்படிக்கா பேச்சு வரும்? தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இங்க சிக்கி சின்ன பண்ணப்படுத்துது. போய் உப்புமா கின்ற வேலையை பார். இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டா? உப்புமா எண்ணெயில செஞ்ச நெய்ல செஞ்சிருக்கலாம்ல. நெய்ல இல்லடா, உனக்கு குருடா இல்ல தான் செய்யுங்க. வந்துட்டாருப்பா ரேடியோ மிர்ச்சி, இனிமே ரொம்ப ஹாட்டு மச்சி. ஏண்டா என்ன படிக்கிற? ஸ்டார் டஸ்ட். என்ன டஸ்ட்? ஸ்டார் 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 டஸ்ட். இத படிக்கிறது பதிலா பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி படிக்கலாம்ல. படிச்சா நல்ல மார்க் வரும், வந்தா நல்ல ரேங்க் வரும், அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும்டா. கிடைச்சா கிடைச்சா கால் மேல கால் போட்டுட்டு ஹாயா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. இப்ப அதைத்தானே செஞ்சிட்டு இருக்கேன். டேய் அவசரமா தின்னு தொலையாதடா, தொண்டையில சிக்கி சாக போற. உங்க எஃப்எம் நிறுத்தவே மாட்டீங்களா? கொட்டிக்க கொட்டிக்க. டேய் அப்படி காலாட்டாத, வயிறு எரியுது எரியுது. ஏங்க புள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்க கண்ணு பட்டு பட்டு தான் என் புள்ள துரும்பா இழைச்சிட்டான். அந்த துரும்பு தாண்டி என் கண்ணை உறுத்திட்டே இருக்கு. கண்ணாது வீட்டுல நிம்மதியா சாப்பிட கூட முடியல. இருமாப்புல நானும் வரேன். மான ரோசா இருக்கிறோம், அந்த வீட்டுல ஒரு பருக்க கூட சாப்பிட மாட்டான். ஏங்க எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய கரிச்சு கொட்டுறீங்க? அவன் பாருங்க சரியா டிஃபன் கூட சாப்பிடாம எழுந்து போயிட்டான். அவன் போனது நான் திட்டினதுக்காக இல்ல, பிளேட்ல உப்புமா தீந்து போச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை வீட்டை விட்டு வெளியே போகாம பண்ணுங்க. அவன் எப்பதாண்டி என் பேச்சு கேட்டிருக்கான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். நான் என்ன சொன்னாலும் அவன் ரிவர்ஸ்ல தான் பண்ணுவான். அவன் டெக்னிக்கை நான் யூஸ் பண்றேன். ஐயோ என்னங்க குரு, என்ன எங்கப்பா போறீங்க? ஏன் நீங்களும் வரீங்களா? நீ போடா. குரு, இந்த 500 ரூபாயை வாங்கிட்டு போய் இன்னைக்கு பூரா ஊரை சுத்திட்டு வா. இந்த வாங்கிக்க. சரி, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் உங்க பேச்ச கேக்குறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இந்த ஃபங்க்ஷன்ல உங்க ட்ரெஸ் தான் ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த கண்ணாடியை கழட்டு. இப்ப எப்படி இருக்கு? ஒரு தலப்பா மட்டும் கட்டினீங்க வச்சீங்க, உங்க தாத்தா ராஜா ராமநாத பகதூர் மாதிரியே இருப்பீங்க. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவரை புதைக்கும் போது இதெல்லாம் போட்டு தான் போச்சாங்களாம். ச்சே, ஐயோ டென்ஷன் ஆகி போறானே, போர்ட் மீட்டிங்ல போட்டு கொடுத்துருவானே. பேசாம இவனுக்கு குத்திட்டு ஜெயிலுக்கு போனா என்ன? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்சம் பின்னாடி வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பாக்குறவங்க உங்களை பிரின்சிபால்னு நினைச்சுக்க போறாங்க. இது வரைக்கும் நீ பிரின்சிபலா இருந்து என்ன கிழிச்ச? இங்க படிக்கிறவங்களாம் மறுபடியும் டுட்டோரியல் காலேஜ் தான் போறாங்க. பேசாம மூடிட்டு வா. இம்சை இம்சையா? நானா?